இருக்கும் என் அன்பான வணக்கம். நான் இங்கு வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேசலாம் என வந்துள்ளேன். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழகத்தில் பலர் தங்கள் இன்னுயிரை தந்துள்ளனர். அவர்களில் ஒருவரான வ.உ.சியை பற்றி என் சிந்தனையில் உதித்த சிதறல்கள் இதோ. தோன்றிற்புகளோடு தோன்றுக அத்தனின் தோற்றலின் தோன்றாமையை நன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க தமிழ் மண்ணிலே 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் வ.உ.சி. திருநெல்வேலி மாவட்டத்தில் தனது பள்ளி படிப்பை முடித்த அவர் சட்டப்பள்ளியில் சென்று தனது தந்தையைப் போலவே வழக்கறிஞரானார். இப்படி வழக்கறிஞர் மட்டுமல்ல, பேச்சாளர், எழுத்தாளர், இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தொழிற்சங்க தலைவர் என பன்முக திறமை கொண்டவர். அன்பானவர்களே, வணிகத்திற்கு வந்த ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் இந்தியன் ஷிப் நேவிகேஷன் கம்பெனி மூலம் வணிகம் நடத்தி வந்தனர். இந்தியாவிற்காக கப்பல் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என எண்ணி 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். ஆங்கில அரசோ புதிய போட்டி வருவதை விரும்பவில்லை என வாடகைக்கு கப்பல்கள் தரும் கம்பெனியை அச்சுறுத்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்தனர். சொந்த கப்பல்கள் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை நடத்த இயலாது என்பதை அறிந்த வ.உ.சி கொல்கத்தா, மும்பை போன்ற இடங்களுக்கு சென்று தனது பேச்சாற்றலால் பங்குதாரர்களை திரட்டினார். வட இந்தியாவை விட்டு செல்லும் போது, திரும்பினால் கப்பலுடனே திரும்புவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூருழைத்து சென்றார். அதன்படி SS கலீலியோ, SS லாவா போன்ற 2 கப்பல்களை கொண்டு வந்தார். இந்தியர்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியை திகழ்ந்தனர். அன்று முதல் இன்று வரை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வருகிறார். இது மட்டுமா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை திரட்டியதற்காகவும் சிவாவுக்கு ஆதரவு அளித்ததற்காகவும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆங்கில அரசுக்கு வ.உ.சியின் மீது பயம். அதனால் தான் இந்த கொடுமையான தண்டனையை வழங்கப்பட்டனர். சிறையில் பல கொடுமைகளை அனுபவித்தார் வ.உ.சி. சிறையில் செக்கிழத்ததால் செக்கிழத்த செம்மல் என்று அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறார். இப்படிப்பட்ட வ.உ.சி நவம்பர் 18, 1936ஆம் ஆண்டு தன் இன்னுயிரை ஈத்தார். இப்படிப்பட்ட தியாகியை நாமும் போற்றுவோமாக என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.